இந்த ஓட்டு திருட்டு சம்பந்தமாக ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர், ஸ்வீட் பாக்ஸ்ன்னு சொன்னாங்கலாம் புரியும்னு நினைக்கிறேன். அவர் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, அது வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனால அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவருக்கு ஃபார்ம் 6னாலும் என்னன்னு தெரியாது. சரி, அதை கூட விடுங்க, நம்மளும் கூட சில பேருக்கு ஃபார்ம் 6 என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். உனக்கு சீட்டு கட்டில் முதல்ல சீட்டு எத்தனைன்னு தெரியுமா? முதல்ல உனக்கு எதுக்கு சீட்டு விளையாட வர்ற? சீட்டு கட்டில் சீட்டு எத்தனைன்னு தெரியாமல் சீட்டு விளையாட உட்கார்ற ஒரு நபர் தான் அந்த மூத்த பத்திரிகையாளர். கழுத்து வரைக்கும் சோறு போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு 3000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு சட்டத்துணியை ஒரு 2-3 முடிச்சு பையில வச்சுக்கிட்டு எல்லா சேனல்லையும் போய் உட்காந்துட்டு இங்கே என்ன பேசணும் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி 3000 ரூபா வாங்கிட்டு வந்து பேச வேண்டியது. உங்களுக்கு என்ன வேணும்? அப்போ உங்களுக்கு ஒரு 3000 கொடுத்தீங்கன்னாக்கா சட்டையை மாற்றிக்கிட்டு வேற அங்கே என்ன பேசினாரோ அதுக்கு மாறாக இவரே பேசிப்பார். வழக்கமாக நம்ம அண்ணன் தான் அந்த மாதிரி பண்ணுவாப்புல, நம்ம முன் பின்னு எடுத்து போடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ இவர் ஆரம்பிச்சிட்டாரு. வெறும் 3000 ரூபா தான் அவருக்கான தொகை. நீங்கள் ஒரு 3000 ரூபா கொடுத்து கூப்பிட்டு இதே மேடையில் நிற்க வச்சு, சார் உங்களை பற்றி நீங்களே திட்டிங்க அப்படின்னாக்கா மைக்கை பிடிச்சி அவரை பற்றி அவரே 10 நிமிஷம் திட்டிப்பாப்புல 3000 ரூபாய்க்காக. அந்த மூத்த பத்திரிகையாளர் இருக்காரு, அவர் இப்படி தாங்க சட்டையை மாற்றி போட்டு கொஞ்சம் கூட அறிவில்லாத ஒரு அயோக்கியத்தனமான வேலைகளை பார்க்கிறவர் அவர் அப்படின்னு அவரை திட்டிப்பாப்புல. அப்படியாப்பட்ட நபர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஓட்டு திருட்டு அப்படிங்கிறத எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றது அது அயோக்கியத்தனமான செயல். எதிர்க்கட்சிகள் நீங்கள் தோற்றுவிட்டால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை நீங்கள் குற்றம் சொல்வீர்களா? அப்போ உங்களது வெற்றியை குறை கூறினால் அதற்கு மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? இது அயோக்கியத்தனமான செயல். இப்படி ஒரு RSS காரனே தமிழ்நாட்டுக்குள்ள பேச தயங்குகிற ஒரு விஷயத்த நம்ம அண்ணன் நெக் பட்டனை போட்டுக்கிட்டு மொழிய உருட்டி எல்லா சேனலையும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், ஏதோ சில தவறுகள் அங்கங்கே நடந்திருக்கலாம், ஒருவேளை இந்த ஆட்சியில் கொஞ்சம் அதிகமாக கூட நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையில் போகிறப்ப கடந்து போகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறவங்களை அப்படியே கூப்பிட்டு நறுக்குன்னு குட்டு வச்சாதான் அதுக்கப்புறம் எவனும் இதை பற்றி பேசாமல் இருப்பானுங்க. ஏன்னா நம்ம பக்கம் நியாயம் இருக்குது. நம்ம வாயை முடிட்டு உட்காந்தோம்னாக்கா திரும்ப அதே 3000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுட்டு 4 சட்டையை மடித்து வச்சுட்டு 4 சேனல் இன்னும் இன்டர்வியூ கொடுப்பாங்க. அதனால் அங்கங்கே பலர்னு அடிச்சு விட்டுறணும். இப்போ நம்ம மனுஷனுக்கு ஓட்டு இல்லைன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மனுஷன் எனக்கு ஓட்டு இல்லைலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, மாட்டுக்கு ஓட்டு வேணும்னு மாட்டை கட்டி போட்டு ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்காப்புல. அண்ணே, இங்கே மனுஷனுக்கே ஓட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. பாருங்க, இருந்தவனை இல்லைங்கிறாங்க, இல்லாதவனை இருக்கிறேன்றாங்க. இருக்கிற மனுஷனை செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. திரும்ப அந்த நபரை கூப்பிட்டு வந்து ராகுல் காந்தி டீ குடிச்சிட்டு இருக்காரு. இந்த இவர் சொன்ன மாதிரி இந்திரா காந்தி நிறைய பேர் சொன்னார் பாருங்க. இவர் இந்திரகுமார் தேரடி, சக்குன் தேவியா அவங்கள பற்றி சொன்னார். அப்புறம் 57 வயசு அப்பாவுக்கு, பிள்ளைக்கு 72 வயசு, 50 பிள்ளை, அதுவும் 10க்கு 10 ரூமில் எல்லாரும் குடும்பம் நடத்துகிறாங்க. இப்படி ஏகப்பட்ட பிராடுத்தனங்களே அயோக்கியத்தனங்களை பண்ணிக்கிட்டு ஓட்டில் இவ்வளவு திருடுகள் நடந்திருக்கு. அப்போ எலெக்ஷன் சரியாக நடக்கவே இல்லை. இப்போ மக்கள் இந்த ஆட்சியாளர், இந்த கட்சி நம்மை ஆள வேண்டாம், என்னை ஆள வேண்டாம் என்று அவர்களை புறந்தள்ளிய மக்கள், ஆனால் வேறு வழியே இல்லாமல் ஏற்றுக்கொண்டு இந்த ஆட்சியை நம்ம வாழ வேண்டிய கட்டாயம். இதற்கு யார் காரணம்னாக்கா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா நீயும் இதே ஓட்டரசியலில் பங்கெடுக்கிற. அப்போ இந்த ஊழல் நடந்திருக்கு அப்படின்னாக்கா அது உனக்கு சேர வேண்டிய ஓட்டுலையும் ஊழல் நடந்திருக்குல்ல. அப்போ என்னையை விட நீ தானே அதிகமாக குரல் கொடுக்கணும். வந்து ஐயா இந்த ஊழல் நடந்திருக்கு பாருங்க, ஆளுங்கட்சி ஏன்னா ஆளுங்கட்சியுமே சொல்கிறாங்க. நாம் குற்றம் சுமத்துறது யாருன்னாக்கா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி குற்றம் சுமத்தல, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி ஃப்ராடுத்தனங்களை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆளுங்கட்சிக்காரனை கொஞ்சமாக அறிவு இருக்கணும்ல. அவன் என்ன சொல்கிறான், ஆமாம்மா பாருங்க, இப்போ ராகுல் காந்திக்கு கூட இது சரியா இல்லாதனால தான் அவர் ஜெயிச்சார் அப்படிங்கிறாரு. ஓகே ரைட், வா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆளுங்கட்சி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சரியில்லை அவருன்னு சொல்கிறாரு. அப்போ நீ இது உள்ளே வரக்கூடாது, அந்த அளவுக்கு தான் அவனுக்கு அறிவு இருக்குது. அப்போ இதை நம்ம பயன்படுத்தணும்ல. இங்கே பாருங்க, இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சரியாக இருந்ததுனாக்கா நான் தமிழ்நாட்டுக்கு அதிபராக இருப்பேன். இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சரியில்லாதனால தான் ஊழல் பண்ணியிருந்து ராகுல்லேருந்து ஆளுங்கட்சி வரைக்கும் சொல்கிறாங்க, அதனால தான் நான் அதிபராக முடியலன்னாவது நீ பேசியிருக்கணும்ல. இப்போ புதுசாக கட்சி தொடங்கியிருக்கிற நடிகர் வரைக்கும் அதை வந்து பேசியிருக்கணும்ல. இல்லை அடுத்த எலெக்ஷன் அட்டன் பண்ண போகிறாரு. நன்றி உரையினால மில்டன் பக்கம் வர திரும்புகிறாங்களா? அதுக்காக நம்ம பேசாமல் தவிர்க்க முடியாது. இந்த விஷயங்கள்லாம் பேசி ஆகணும். ஏன் பேசவில்லை என்று தெரியவில்லை. நிறைய விஷயங்களை பட்டியலிட்டாங்க. அதில் குறிப்பாக அதாவது பீகாரில் ஒரு அற்புதமான விஷயம், இந்திரா எப்படி இது தவற விட்டான்னு தெரில. ஒரு ஓட்டு, இந்த நாய்க்கு ஓட்டு கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. மனுஷனுக்கே ஓட்டு இல்லை, அண்ணன் நான் மாட்டுக்கு ஓட்டு கேட்குறாப்புல, ஆனால் நாய்க்கு ஓட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டில் 3 பேர் இருக்கிறதா கணக்கு காமிச்சிருக்காங்க. பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பா பேர் வந்து குட்டா பாபு. குத்தா பாபுனா ஹிந்தியில் குத்தானா நாயாம், அது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். குத்தா பாபுனா நாய் பாபு. ஃபாதர், ஆமாம், அவங்களுடைய மதர், அவங்க அம்மா பேர் என்ன தெரியுமா? குட்டியா தேவின்னு இருக்கு. குட்டியா தேவினா பெண் நாய், பெட்டை நாய் அப்படின்னு அர்த்தம். அப்பா பேர் ஆண் நாய், அம்மா பேர் பெண் நாய். சரிப்பா, பையன் பேர் என்னப்பா? டாக் பாபு.
இந்த இருக்கு பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் பீகார் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் இது, அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நம்ம எடுத்திருக்கோம். அங்கே இந்த ஃபோட்டோ ஒட்டுவாங்கல்ல, அந்த வேட்பாளர் ஃபோட்டோ, அதில் நாயோட ஃபோட்டோ ஒட்டியிருக்காங்க. ஏண்டா மனுஷனை காமிச்சு ஏமாத்தினே சரி, அப்போ எந்த அளவுக்கு நம்மளை முட்டாளாக நினச்சிருப்பாங்கன்னு பாருங்கள். அப்போ எதிர்கட்சிகள்லாம் பலம் இல்லாமல் இருக்குது, அல்லது இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாங்கிற பாடியவே நான் கைக்குள்ளே வச்சுருக்கிறேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இருக்கிறவனை இல்லைன்னு சொல்லுவேன், இல்லாதவனை இருக்கிறான்னு சொல்லுவேன், இருக்கிறவனுக்கு 50 ஓட்டு போடுவேன், ஒருத்தவனை பல ஸ்டேட்டுகளில் போய் ஓட்டு போடுற அளவுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு முட்டாளாக நினைக்கிறாங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம வீரம் இல்லாதவர்களாக நினைக்கிறாங்கன்னாக்கா, ஒரு நாய்க்கு நான் ஓட்டு கொடுப்பேன், 3 ஓட்டு கொடுப்பேன். நாயினுடைய பேர் டாக் பாபு, அப்பா பேர் ஆண் நாய், அம்மா பேர் பெண் நாய். இந்த அளவுக்கு இவங்க இறங்கி வராங்கனாக்கா, அப்போ எந்த அளவுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போன்ற இந்த பிரைவேட் பாடிஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி இயங்கக்கூடிய, அல்லது இது குளறுபடிகள் நடக்குதுன்னு நம்ம எங்கே போவோம், கடைசியாக நீதிமன்றத்துக்கிட்ட போவோம். அப்போ இதெல்லாம் முன்னாடியே அவன் ஒரு மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டு தானே நாய் வரைக்கும் அவன் ஓட்டர் ஐடி கொடுத்து நம்மளை கிண்டல் கேலி பண்ணி பார்க்குறாங்க. இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, இந்த பீகாரில் தான் ஒரு 10 பேருக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க அப்பாவுடைய பேர், ஃபாதர் நேம்னு போட்டு வெறும் புள்ளி மட்டும்தான் வச்சுருக்காங்க. வெறும் புள்ளி, வெறும் டாட் மட்டும்தாங்க. இப்போ எவனோ, ஆமாம், இந்த முன்னாடி காமெடி வரும், புள்ளிராஜான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நீயே கண்டுபிடிச்சிக்க இந்த புள்ளிராஜான்னு சொல்லிட்டு வெறும் புள்ளி மட்டும்தான். 10 பேருடைய அப்பா பேர் புள்ளி, வெறும் டாட்டு. ஒரு பொண்ணோட புருஷன் பேர் புள்ளி. சரி, ஃபேக்காக தான் போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு பேரை டைப் பண்ணி தொலையேன், ஏதோ ஒரு நரேந்திர மோடின்னு போடு, கேடி ராகவன்னு போடு, ஏதோ ஒரு பேரை போட்டு தோணையிலும்லங்க, ஏதோ ஒரு ப்ராடு பேரை போட்டு தோணையிலும்ல. அப்போ என்னன்னாக்கா, அந்த பேர் கூட டைப் பண்ண தெரியாத முட்டாள்கள் தான் உட்காந்துருக்கணும். நம்ம காதலர் தினத்தில் பார்த்துருப்போம், கவுண்டர் பண்ணி சாட் பண்ணுவார்ல, இப்படி எங்கே இருக்க, ஆனால் இங்கே இருக்க, இந்த மாதிரி யாரா 4 பேர் உட்காந்துக்கிட்டு தான் இப்படியே அப்பா பேரையும் அம்மா பேரையும் டைப் பண்ணி DJIGQUV அம்மா பேர். அப்போ இப்படி டைப் பண்ணால் மட்டும் தான் அப்படி வரும். அப்போ ஒன்று, இந்த படிப்பறிவே இல்லாத நபர்கள்ட்ட சிஸ்டம் முன்னாடி ஒரு 10 பேரை உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி ஏதோ சும்மா அடிச்சு விட்றா அப்படின்னு போட்டுருக்கணும். ஏன்னாக்கா நீங்கள் ஒன்றுமே போடாமல் விட்டிங்கனாக்கா அது டிசேபிளில் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ண முடியாது ஓகே பட்டனை. நீங்கள் ஏதாவது ஒரு புள்ளியாவது வச்சா தான் அங்கே ஓகேங்கிற பட்டனை வந்து எனேபிளுக்கு வரும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புள்ளியவி. அப்போ ஏன்னாக்கா அவங்களுக்கு நேர காலம் பத்தாமல் இருந்திருக்கும். ஓகே, 2 நாளுக்குள்ளே ஒரு 20 லட்சம் ஐடியை கிரியேட் பண்ணணும், ஓட்டர் ஐடி அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்க, அங்கே உட்காந்துட்டு பேரை டைப் பண்ணாக்கா டைம் ஆகும். ஒரு புள்ளி வச்சு புள்ளி 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 ஓகே, அடுத்தது அப்பா பேர் புள்ளி 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 டிஜேபி, இப்படி இப்படி தட்டி தட்டி. அப்போ நேரம் இல்லாமல் குறுகிய காலங்களில் அவ்வளவு ஐடிக்களை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பிராடுத்தனங்கள் இது நடந்திருக்கு. அதனால் இதை எக்ஸ்போஸ் பண்ணணும், இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்த வர தேர்தலுக்கு முன்னாடியாவது நீதிமன்றத்திடமிருந்து இதற்கான சரியான பதில் வருமா என்கிற ஒரு ஆவலோடு உங்களை மாதிரி தான் நம்மளும் உட்காந்துருக்கோம். அதனால் இதை கூட்டம் நடத்த வேண்டும் என்று முடிவு பண்ணி தீஸ்தா மேடத்தை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டதை முன்னாடிய முகப்புரையில் சொல்லியிருப்பாங்க. அதனால் இது முதல்ல பேசுகிறதுக்கு ஒத்துக்கொண்ட தீஸ்தா சதல்வாத் மேடம் அவங்க போயிட்டாங்க, ஃப்ளைட்டுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அவங்க யாருங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். போன தடவை வாய்ஸ் ஆஃப் டிஎனில் அவங்களை கூப்பிட்டு கூட்டம் போடும் பொழுது அவங்களுக்கு அறிமுகம் கொடுத்தது நான் தான். பல பேர் பார்த்துருப்பீங்க அல்லது பார்க்காம இருக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். தீஸ்தா சதல்வாத் யாருனாக்கா அவங்க ஒரு பெரிய செயல்பாட்டாளர். அவங்க அந்த குஜராத்தில் நடந்த இனக்கலவரம் எடுக்கிறீங்களா, மோடி சிஎம்மாக இருக்கும் பொழுது அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஒரு முக்கியமான பத்திரிகையாளர். இப்போ அப்துல் கலாம் அவர்கள் தான் குடியரசுத் தலைவராக இருந்தார். அதை பார்க்குறதுக்காக, அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்குறதுக்காக போகிறார் அப்துல் கலாம். அங்கே கேம்ப்பு, பாதிக்கப்பட்ட அந்த இஸ்லாமிய மக்களை ஒரு கேம்பில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அப்துல் கலாம் கையில் இந்த பாதிப்பை பற்றிய ஒரு அறிக்கை தமிழில் கொடுக்கணும். ஏன்னாக்கா அவர் தமிழர், அதனால் தமிழில் கொடுக்கணும் அப்படின்னு அந்த தமிழ் அறிக்கை அந்த கேம்பில், அவங்க இஸ்லாமியர் கிடையாது, ஆனால் இஸ்லாமியர் போன்று அந்த கேம்பில் அவங்க பருதா போட்டுக்கிட்டு கேம்பில் போயிட்டு கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலே அந்த கேம்பில் இருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. இருந்து அப்துல் கலாம் வரும்பொழுது நேரடியாக போகிறாங்க. அப்துல் கலாம் இந்த பக்கம் நம்ம சிஎம் மோடி, அந்த பக்கம் அமித்ஷா நிற்கிறார். இப்போ அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தீஸ்தானாக்கா அந்த சிம்ம சொப்பனம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஐயோ இந்த அம்மாவா அப்படின்னு பயப்படுற அளவுக்கு அந்த அம்மாவுடைய செயல்பாடுகள். இப்போ போய் நிற்கிறாங்க, யாரோ ஒரு முஸ்லீம் அம்மா வந்து நிற்கிது, மனுவை கொண்டு வந்துட்டு. எனக்கு பல பேர் மனுவை கொடுத்துட்டு போகிறாங்க. அதில் யாரோ ஒருத்தவங்க நினச்சிட்டு இருக்காரு, கிட்ட போய் ஸ்லோ மோஷனில் திறந்தோன்னா தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு தூங்கி இருக்க மாட்டாங்க. ஐயோ என்ன குண்டை தூக்கி போட போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, ஒரு அறிக்கை மாக்கா தயாரித்த அறிக்கை, அதை அவங்க வர வச்சு நேராக அப்துல் கலாம் கையில் அந்த அறிக்கையை கொடுத்தாங்க. அப்துல் கலாம்னால் நமக்கு நல்லது ஏற்படும் என்று நம்மில் அவரும் ஒருவர். அதை அவங்க கொடுத்தாங்க. அவ்வளோ பெரிய செயல்பாட்டாளர் அவங்க. அதுக்கப்புறம் அவங்க பல தாக்குதல்களுக்கு, கொலைவெறி தாக்குதல்களுக்கு உள்ளானவங்க.
பயங்கரமான ஒரு இன்சிடென்ட். அது அப்படியே படமாக எடுக்கலாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு. அவங்களுடைய அப்பா யாருன்னா, மும்பையில் உள்ள ஹிந்துத்துவவாதிகளுக்கு மதவாதிகளுக்கு எதிராக அங்கே கேஸே பதியப்பட மாட்டாது. இப்போ மகாராஷ்டிராவில் முதலாக ஹிந்துத்துவவாதிகளுக்கு எதிராக முதல் எஃப்ஐஆரை போராடி பதிவு செய்தது தீஸ்தானுடைய அப்பா. இப்போ தீஸ்தானுடைய தாத்தா யாருன்னு சொல்கிறேன். அவங்க யாருன்னா, அந்த டிடிகே ரோடு இருக்குது பார்த்தீங்களா, டிடி கிருஷ்ணமாச்சாரி. சுதந்திர இந்தியாவின் முதல் ஊழல்வாதி என்று குற்றம் சாட்டப்பட்டவர் பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்த அந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி அவர்கள். அந்த குற்றத்தை சாட்டி அவன் ஒரு பெரிய ஊழலை பண்ணியிருக்காப்புல அப்படின்னு நீதிமன்றத்தில் நிப்பாட்டி சட்டையை பிடிச்சி, சட்டை போட மாட்டாங்க, நூலை பிடிச்சி கேள்வி கேட்டது தீஸ்தானுடைய தாத்தா. அவன் தாத்தா தான் அந்த கேஸை டீல் பண்ணுது. அவர் தான் முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணி கூண்டில் ஏற்றி அவரை கேள்வி எழுப்புனது. அவங்க தாத்தாவோட அப்பா யார் தெரியுமா? இந்த அப்படியே போயிட்டு இருக்க முடியிருக்கு, நன்றி வரையும் அரை மணி நேரம் போக முடியிருக்கு. ஆமாம், அவங்க தாத்தாவோடைய அப்பா யாருன்னாக்கா, அந்த ஜென்ரல் ஓ டயர் 1919 நினைக்கிறேன் இல்லைங்களா, அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அதில் ஜென்ரல் ஓ டயரை நீதிமன்றத்தில் பிரிட்டிஷ்காரன் இருக்கும் பொழுது அவனுடைய நீதிமன்றத்திலேயே கூண்டில் ஏற்றி அவனை கேள்வி கேட்டு, குறுக்கு கேள்வி கேட்டு அவனுடைய சக்கையை புழிஞ்சு எடுத்தது தீஸ்தானுடைய தாத்தா, அவனுடைய அப்பா. இப்படி ஒரு நீண்ட வரலாறு அவங்களுக்கு உண்டு. அதனால் நம்ம கூட்டோனே அவங்க இந்த மேடைக்கு வந்து பெரிய ஒரு உரையாற்றிருக்காங்க. அவங்களுக்கு இல்லை இருந்தாலும் நாம் நன்றியை சொல்லியாக வேண்டும். அடுத்ததாக செல்வ பெருந்தகை தோழர் நிறைய வேலைகளுக்கு மத்தியில் கேட்டவுடனே அவங்களும் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ஏன்னா ஆகஸ்ட் 15 இந்த தேதியில் தான் நடத்தி ஆகணும். சுதந்திரம், உண்மையான சுதந்திரம் இந்த நாட்டில் நம்ம இருக்கமா இல்லையா என்கிற கேள்வியோடு தான் இந்த கூட்டத்தை 15ஆம் தேதி நடத்தி ஆகணுங்கிற முடிவுக்கு வந்தோன்னு சொன்னோடனே அவர் ஒத்துக்கிட்டார். இப்படி பல வேலைகளுக்கு நடுவில் வந்து வருகை புரிந்து உரையாற்றிய செல்வ பெருந்தகை தோழர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக பீகார் எம்பி மனோஜ் ஜா அவர்கள். ஸோ மனோஜ் ஜா யாருனாக்கா, அவர் பீகார் ஒரு எம்பியாக இருக்கார், பார்லிமெண்ட்டில் பேசியிருப்பார், பார்த்துருப்போம், பார்க்காம இருப்போம். ஆனால் நீங்கள் பீகார், அவருடைய அந்த பீகார் ஹிந்தி சைட்லாம் உடை அணிவாங்கள்ல, அதெல்லாம் இல்லாமல் அவருடைய பேச்சு அப்படியே தமிழில் யாராவது மொழிபெயர்த்து நீங்கள் கேட்டிங்கனாக்கா திமுக காரன் பேசுகிறது மாதிரியே இருக்கும் மனோஜா பேசுகிறது. அங்கே போய் அவர் ஒரு திமுக ஆளாக தான் பேசிகிட்டு இருப்பார். தமிழ்நாட்டை பற்றி பேசுவார், சிஎம்ஐ பற்றி பேசுவார், இங்கே உள்ள சமூக நீதி குறித்து பேசுவார். அப்படியே கண்ணை முடிட்டு கேட்டோம்னாக்கா சரி யாரோ வில்சன் பேசுகிறார் போல் இருக்கு, இல்லை ஆராசனா ராசா அவரான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவர் பேசுகிறது. அப்படியாப்பட்ட ஒரு நபர் தான் மனோஜா, பீகார் எம்பி. தீஸ்தான் இடத்தை வச்சு தான் அவங்கள பிடிச்சோம். அவங்களுடைய வேலைக்கு நேராக வர்றதா இருந்துச்சு. ஆனால் பார்லிமெண்ட் செஷன் அதிகமாக போயிட்டுருக்கு, ராகுல் வேறு அதை ஃபார்வர்டாக பயங்கரமாக ஸ்பீடாக போயிட்டுருக்காரு, அவங்களாம் இணைஞ்சு செயல்படுறாங்க. அப்படிங்கிறதுனால கடைசி நேரத்தில் வர இயலாத சூழல் இருந்தாலும் நான் ஆன்லைனில் வந்து ஒரு 5 நிமிடமாவது என்னுடைய எதிர்ப்பை நான் தெரிவித்து ஆகணும் என்று வந்த மனோஜ் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக தேவசகாயம் ஐஏஎஸ் அவர்கள். இது சொன்னவொடனே தீஸ்தா மேடம் வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது, நம்ம தோழர்கள் பண்ணுறாங்க, நெருங்கிய தோழர்கள், நான் பேச போகிறேன்னு சொன்னோடனே நாங்கள் தேவசகாயம் தோழர்கள் நாங்கள் அழைப்பு விடுக்கலை. இந்த டிஸ்கஷன் அவங்களுக்குள்ளே வாட்ஸ்அப்பில் போனோடனே நான் வரக்கூடாதா, என்னையெல்லாம் மேடை ஏற்ற மாட்டிங்களா, நான் இதை குறித்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், எழுதிட்டு இருக்கேன், நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லி தேவசகாயம் தோழர் இதில் இணைஞ்சாங்க, ஐஏஎஸ் அவர்கள் இதில் இணைஞ்சாங்க. நேரடியாக வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அவருடைய உடல்நிலை காரணமாக நேராக வர இயலாத சூழல் இருந்தாலும் நான் ஆன்லைனில் 20 நிமிடம் கொடுங்க, அதற்கு மேலே ஒரு செகண்ட் கூட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த 20 நிமிடத்தில் கரெக்டாக முடிச்சார்னு நினைக்கிறேன். அப்படி தான் தேவசகாயம் தோழர் இதில் இறஞ்சார். அவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் இந்திரகுமார் தேரடி, அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் 3 பேர் பீகார் நேரடியாக போயிட்டு வந்தாங்க. அது நம்ம கரிகாலனாக இருக்கட்டும், அரவிந்த், அரண்சை சதீஷ், இவங்க 3 பேரும் இந்த இஷ்யூலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பீகார் போயிட்டாங்க. அது ஏதோ ராகுல் அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் போகலை, இந்த இஷ்யூலாம் ஆரம்பிக்கலை, அதுக்கு முன்னாடியே அவங்க பீகார் போயிட்டாங்க. பீகார் போயிட்டு அந்த எஸ்ஐஆர்னு ஒன்று வந்து தெரிஞ்ச உடனே அவங்க நேரடியாக போயிட்டு களத்தில் நின்று அங்கே முழுக்க ஷூட் பண்ணி போட்ட ஒரு ப்ரமோ தான் நீங்கள் பார்த்தீங்க. ஃபுல் வீடியோ வரும்பொழுது இன்னும் பயங்கர அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் நமக்காக காத்திருக்கும். அதோட பீகாருடைய சூழல் எப்படி இருக்குது, அங்கே உள்ள கிராமங்கள் எப்படி இருக்குது, நகரம்னு சொல்கிறது நம்மளோட கம்பேர் பண்ணும்போது அங்கே எப்படி இருக்குது, இன்னும் பல விஷயங்கள் அதில் அவங்க பேட்டியாக எடுத்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மில்டன் ஏறும்போதே சொன்னாப்புல என் பேரை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த லைவு, இந்த ஆன்லைன் மெட்டீரியல்லாம் கொஞ்சம் அவர் தான் ஃபாலோ பண்ணார். அவர் இல்லைனாக்கா வேறு யாரும் செய்ய முடியாது அப்படின்லாம் கிடையாது. பட்டனை தட்டினாக்கா அது பிளே ஆக போகுது. அதனால் ஈஸியாக இருக்குது இந்த வேலையை நானே பார்த்துக்க, ரொம்ப ஈஸியாக இருக்கிறதே அப்படின்னாப்புல. சரி அதே நீ தூக்கிக்க, போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம்? போனதெல்லாம் நன்றி வர விட்டதே போதும், இது வரைக்கும் அடி விழுந்துட்டு இருக்கு, அடமெல்லாம் அடித்து வெளுத்து வாங்குது. இல்லை அதனால் இல்லை, உண்மையிலேயே அதை கவனிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, நிறைய வேலைகள், எப்படியோ சமாளித்து தான் ஆகணும். அதனால் மில்டன் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
இங்கே வந்திருக்கிற மீடியா, ப்ரெஸ்ஸு, யூடியூப் சேனல்ஸு, பத்திரிகைக்காரவங்க, லைவ் போட்டவங்க, லைவ் போடாதவங்க, எடிட் பண்ணி போடுறவங்க, எடிட் பண்ணி போடாதவங்க எல்லோருக்கும் எங்களுடைய யூடியூபர்ஸ் மற்றும் பேரலை, அரண்சை, ட்ரைப் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் நம்ம அடுத்த வேற ஒரு கருத்தரங்களை சந்திப்போம். கோடான கோடி நன்றிகள்.